யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்குமோ அவங்க அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பிரிஞ்சால் மசியல் தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் டிஷ் தான். நீளமாக கத்திரிக்காய் நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கூட சீரகம், சோம்பு, மிளகுத்தூள், கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. புளியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை நல்லா வணக்குனீங்க அப்படின்னா அந்த புளியோட எசன்ஸ் வந்து உள்ளே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கடாயில் 3 வத்தல் 4 வரமிளகாய் எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டும் நல்லா வதக்குங்க. பூண்டு வந்து ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த பெரிய வெங்காயத்தை தூக்கி உள்ளே போட்டு வதக்குங்க. 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயை நல்லா பொடிச்சுக்கோங்க. கையில் கூட பொடிச்சுக்கோங்க, இல்லைன்னா இடுகல் இருந்ததுன்னா இடுகளில் போட்டு பொடிச்சு இது 4 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு சாப்பாட்டுக்கு நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா சுடு சாப்பாட்டில் கொஞ்சம் இது கூட தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. சுட சுட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.